Okay, good afternoon, students. Today's session we are going to see the working methodologies. In the working methodologies, you are going to identify a project. So I will tell you how to identify a project and how you are going to solve the problem in a project. So research oriented ஜெயஸ்ரீ வந்து ஓகே ரிசர்ச் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலி நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மேட்லேப் சாஃப்ட்வேரோ இல்லைன்னா ஒரு சைலேப் சாஃப்ட்வேரோ ஒரு நியூமரிக்கல் சாஃப்ட்வேரோ யூஸ் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம ஹார்ட்வேர் லெவலுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு பர்டிகுலர் தியரி, அதாவது இப்போ கம்ப்யூட்டர் விஷன் இருக்குது, மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து நம்ம ஒர்க்கிங் மாடலாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒர்க்கிங் மாடலாக எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஒர்க்கிங் மாடல்னால் எப்படி பண்ணுவீங்க? நம்ம ஒரு ஹார்ட்வேரில் தான் பண்ண முடியும். அப்போ பெரிய பெரிய ஹார்ட்வேர்ஸ் இருக்குது. அதாவது நம்ம யூஸ்வலி ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணாலும் சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்க்கு இன்னும் அட்வான்ஸ்டாக FPGAன்னெல்லாம் சொல்லி ஹார்ட்வேர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஹார்ட்வேரு. அதில் நம்ம அந்த ப்ரோக்ராம் போட்டுட்டு அது சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலி அதுக்கு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ okay, so I will turn on the camera for a while, for some time. Okay, so let us say I have identified a problem. Okay, so that is your problem identification. ஸோ எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஏரியா சூஸ் பண்ணணும். லெட் அஸ் சே we are going to select one area. I am going to select பவர் சிஸ்டம்னு ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த ஏரியாவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னால் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னா நான் அந்த ஏரியாவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் தேட் பர்பஸ் நம்ம என்ன பண்ணணும்னா நிறையா லிட்ரேச்சர் டவுன்லோட் பண்ணணும். லிட்ரேச்சர்னால் ரிசர்ச் பேப்பர்ஸ், பெரிய வெல் நோன் ஜேர்னல்ஸ்லேருந்து, இல்லைன்னா IEEE, எல்சவேரு, இந்த மாதிரி ஜேர்னல்ஸ்லேருந்து நம்ம பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன அதில் போயிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னொரு பேப்பர் எழுதுவேன். ஓகே, we will write another paper. So that is what we call problem identification, and we are going to analyze that problem. You are going to analyze that problem using some mathematical tools. Statistics use பண்ணுவேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு செட் ஆஃப் டேட்டா கிடச்சிச்சுன்னா இதுதான் அதோட ஆன்சரு. அது நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலயமா நம்ம வந்து கெஸ் பண்ணுவேன். அதுக்கு தான் எஜுகேட்டட் கெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா நம்ம ஒரு ஃபீஸிபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி நமக்கு வந்து நம்மளால் பண்ண முடியுமா, இல்லைன்னா அது வந்து நம்ம ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸில் வருதா? ஃபீஸிபிலிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட். இப்போ ஒரு மினி ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா அது வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை விட கொஞ்சம் அதில் வந்து டெக்னிக்ஸ் கம்மியாக இருக்கலாம், ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கலாம். அதுதான் நம்ம மினி ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய லெவலில் நீங்கள் டீசிஸ் மாதிரியோ யூஜி டீசிஸ் மாதிரியோ எதுவுமே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சால்வ் பண்ணாலே அது மினி ப்ராஜெக்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அந்த ஃபீஸிபிலிட்டி என்ன சொல்லுதுன்னா இது நீங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய ஏரியா வந்து ரிலேட்டடாக இருக்கா, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் இன்ஜினியரிங் டொமைனில் இருக்கா, அதுதான் ஃபீஸிபிலிட்டி. ஃபீஸிபிலிட்டினா வெதர் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஃபாலோயிங் அண்டர் யுவர் டொமைன் ஆஃப் நாலேஜ். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் உங்கள் டொமைன் வரும், எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக தான் உங்கள் டொமைன் வரும், ஈஸி கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க எலக்ட்ரானிக்ஸ் டொமைன் வரும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் டொமைன் வரும். பட் அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டும் உங்கள் டொமைனில் இருக்கிற ப்ராஜெக்ட் தான்.
இப்போ some project we are doing now, that is also coming under your domain. Whatever project you are doing, that is going in their domain also. So the feasibility of the project is, the meaning is that. Next thing is feasibility in சொன்னீங்கன்னா இப்போ டிஆர்டிஓவில் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா டிஆர்டிஓவில் அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸு, ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, அது எல்லாமே ஒரு சில ஃப்ரீக்வன்சி ரேஞ்செல்லாம் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்கலாம். இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் நம்ம யூஸ் பண்ண முடியலன்னா, that is also coming under feasibility of the project. Okay, so I'll take a screenshot of this just for my reference. Okay, so what I want to discuss with you today is, actually I was personally working on some projects that you might be interested. So we have some 45 minutes, so I'll try to show that for you guys. That will be a little bit interesting for you, right? So what I have done, so I was working on one hardware called, actually this is my blog, okay, so findingSomeLife.blogspot.com. so if you're interested, you can just refer to that. So what I was working was, I was actually working on a hardware called Raspberry Pi. So Raspberry Pi now, it's a small computer. Okay, so I will show the hardware by end of the session. அதில் என்ன இருக்குதுன்னெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ராஸ்பெரி பை மாடியூல் வந்து ஆக்சுவலி built by British people. Okay, UK, from UK only it is made. Okay, ஸோ இந்த ராஸ்பெரி பை என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர், ஒரு கிரெடிட் கார்டு சைஸ் இருக்குல்ல, அதை விட ஸ்மாலாக இருக்கும், அதை விட சின்னதாக இருக்கும். இதில் எல்லாமே இருக்கும் இந்த சென்ஸ் மெமரி இருக்கும், யூஎஸ்பி இருக்குது, இங்கே வந்து பவர் யூஎஸ்பி இருக்கும், இங்கே கம்யூனிகேஷன் யூஎஸ்பி இருக்குது, கேமரா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்ஷன் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேமரா, ஸோ இந்த மெமரி கார்டில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி, இல்லைனா அந்த மெமரி கார்டில் நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே போடலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா எல்லாம் யூ கேன் ஈவன் புட் a Linux ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது விண்டோஸ் இருக்குது, பட் விண்டோஸ் நம்மளால் இதில் போட முடியாது, ஏன்னா விண்டோஸ் ஒரு ஹெவி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சின்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறையா வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் போட்டுட்டு யூ கேன் ரன் ப்ரோக்ராம்ஸ் இன்சைட். ஓகே, ஸோ வென் யூ ரன் ப்ரோக்ராம்ஸ், இதில் இருக்கிற எக்ஸ்டர்னல் பெரிஃபரல்ஸ் கம்யூனிகேஷன், இந்த யூஎஸ்பி கம்யூனிகேஷன், சீரியல் கம்யூனிகேஷன், இல்லைன்னா இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு மானிட்டர் கூட இது வச்சு கனெக்ட் பண்ணலாம். அப்படின்னா ஒரு in a nutshell we can say, if you connect a mouse, keyboard and a monitor, it will act as a computer. ஓகே, நம்ம வீட்டில் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வச்சுருக்குல்ல, அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மாதிரியே இது ஒர்க் ஆகும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் it will work. So another important point is இதோட காஸ்ட். So the cost of this Raspberry Pi product is nearly 600 rupees only. Okay, இது உங்களுக்கு வந்து 600 rupeesக்கு ஆன்லைனில் வாங்கலாம். இது வச்சு நம்ம வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லிமிட்லெஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இது வச்சு ஒரு செக்யூரிட்டி கேமரா கூட டிசைன் பண்ணலாம். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி ஐ ஹேவ் தட். இந்த கேமரா மாடியூல் வந்து 300 rupeesலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இஃப் யூ டேக் இட் டோட்டல், இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் 1000 rupees. ஓகே, மெமரி கார்டு வந்து 200 rupees வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஹவு இட் இஸ். ஸோ இட்ஸ் அ ஸ்மால் கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது வந்து எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இது நாங்கள் ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ we were trying to assemble a working model for real time applications with algorithms. ஓகே, அதாவது ஒரு சின்ன மாடல் அது ரெடி பண்ணணும், அது ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் அல்கோரிதம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ we have used it actually for the object classification.
ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் ஒரு காய்கறி கடையில் போகிறேன். ஸோ அங்கே வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நான் வந்து ஒரு தக்காளி எல்லாம் தனியாக வைக்கணும், அப்புறம் வெண்டைக்காய் எல்லாம் தனியாக வைக்கணும். இது என்னால் பண்ண முடியும். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஐ am seeing that I am identifying it is tomato or it is onion and I am able to separate it. Okay, பட் இதுவே ஒரு ரோபோட்னால பண்ண முடியுமா? whether a robot can classify vegetables based on some algorithms. Okay, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷனுக்காக தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் லெவலில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் என்னென்னா, ஒரு சீப் ஹார்ட்வேரில் அது ஒரு it has to detect the object. Okay, so whatever is kept in front of the camera, whether it is a tomato or it is a onion or it is a வெண்டைக்காய் என்னன்னாலும் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு அது கிளாஸிஃபை பண்ணணும், இது வெண்டைக்காய், இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராபோட் another robot hand should go and pick that one and place it to some location. ஸோ அந்த அப்ரோச் தான் வந்து நம்ம ஆரம்பித்தோம். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனாக இருக்கணும். மினிமலிஸ்டிக்னா ரொம்ப பேசிக் டிசைனிங், அப்புறமா அட்வான்ஸாக என்ன ஹார்ட்வேர்க்கும் போகலாம். அது வந்து மினிமலிஸ்டிக் டிசைனாக இருக்கணும்னு சொல்லிட்டு we have selected this Raspberry Pi hardware. இனிஷியல் காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், அந்த ப்ராஜெக்ட் இதுதான் ப்ராப்ளம். என்னோடய ப்ராப்ளம் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம். இதில் வந்து மினிமம் ஹார்ட்வேர் வச்சு என்னால் பண்ண முடியுமா? அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, அதில் வந்து ஹார்ட்வேர் லெவல் பில் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு you have to prepare bill of material. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹார்ட்வேரில் என்னென்ன காம்போனண்ட் தேவைப்படுது, அந்த காம்போனண்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், இது ஃபஸ்ட்லேயே நீங்கள் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு டூ இட் ஃபார் த ஹார்ட்வேர். ஓகே, தென் only you can buy it in advance and work on that. இப்போ இந்த ஹார்ட்வேரில் பில் ஆஃப் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், சரி இந்த இது வந்து நமக்கு இங்கே இருந்து வாங்கலாம். டயோடு, கெப்பாசிட்டர்லாம் நம்ம ஆன்லைன் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் யூ எலமெண்ட்ஸ் 14.in. ஓகே, இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸும் வாங்கலாம். அப்புறம் இஃப் யூ கோ டு அமேசான் யூ கேன் கெட் சம் அதர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட ஷிப்பிங் சார்ஜ் இவ்வளோ ஆகும். So it will cost around shipping is some 100 rupees. So plus bill of material வந்து one by one you can just classify that. Okay, so எல்லாமே வந்து bill of material வந்துடும். என்னென்ன காம்போனண்ட்டு, குவான்டிட்டி எவ்வளோ, வந்து காஸ்ட் எவ்வளோ, அதை எங்கே வாங்கலாம். ஸோ அதுதான் காலம் பேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அது ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஒன்ஸ் யூ ரிசீவ் த காம்போனன்ட்ஸ், ஒரு சில காம்போனன்ட் நமக்கு வந்து கிடைக்காது. அப்போ அதுக்கு சப்ஸ்டியூட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். வாட் இஸ் த சப்ஸ்டியூட் ஃபார் தேட்? இப்போ ஒரு காம்போனன்ட் நமக்கு கிடைக்கலன்னா, ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு, இட் இஸ் நாட் காஸ்ட்லி அட் ஆல். பட் நீங்கள் வெளியே வந்து ஒரு கிட்டு வாங்குற மாதிரியோ, இல்லைன்னா நீங்கள் வெளியே யாராச்சும் செஞ்ச ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. புரியுதா? ஸோ இப்போ நீங்களே ஒரு காம்போனண்ட் வாங்கிட்டு ஐடென்டிஃபை பண்ணி இஃப் யூ ஆர் trying to build a project, then it is very cheap. It is very interesting also. So first what we have done, we have identified the initial cost of our project. Okay, so next நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த சிமிலர் ப்ராஜெக்ட்டுக்கு யூடியூப் லிங்க் இருக்கா? ஓகேவா? ஸோ ஒரு யூடியூப் லிங்க் இங்கே இருக்குது. இதில் என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலி ஒரு கேமராவை அவங்க ரெடி பண்ணாங்க. ரன் இட், ஐ ட்ரை டு ரன் இட். ஓகே, ரன் ஆகலையா? காப்பி இட். Writing's not that easy, but Grammarly can help. This sentence is grammatically correct, but it's What happened? Okay. Where is the link? Right click there. It's not right clicking. Right click. Copy link address.
paste it. Hi guys, my name is Caroline, and in this video I'm going to show you how to take a Raspberry Pi Zero W, or you could use a regular Raspberry Pi for this. And what I like about this webcam is that it has a tripod attached on your tablet, inside your home, outside your home, and HDMI cable to my monitor. Next, I am going to plug in the adapter for my USB. Now, there's only one USB, so I'm going to need to connect it to a multi-port here. And on the multi-port, I've got my dongle for my mouse and keyboard and my webcam here. And last but not least, we've got power, so I'll plug this in. And it should come right on, and here we go. And this is the initial boot up with our Raspberry Pi Zero W. And our mouse is working, so the first thing I do is try to get us on the internet. All right, excellent. We are on the internet. Open the terminal. Starting with the terminal, I'm going to sudo raspi config. First thing we do is change the password from the default password. Next, I'm going to go into Okay, what she is That's doing is webcam. No, that's she has actually booted the Raspberry Pi with the Raspbian operating system, and she is trying to program the Raspberry Pi inside the Raspberry Pi. Actually, she is inside the Raspberry Pi. Okay, from that she is programming to capture images. Okay, so she will be using the camera to capture the images, and she will save it in a Dropbox. Dropbox is, if you are aware of Dropbox, you can see I too have a Dropbox here. So what is it? It basically you can open that Dropbox in any devices like your mobile phones, and you can access the files. So if the Raspberry Pi will put a picture in Dropbox, I can access that picture anywhere. Okay, so I will put this camera in my home, and I can access what is happening in my home from anywhere. Okay, so that is a nice see in the Dropbox. One by one the photos are saved. So actually she has programmed to save photos for particular interval. So let us say 15 minutes or 5 minutes or 1 hour. You can set it as much as. Okay, so that we have seen. If there is some videos like that, that will help us to understand what is the basic working of that hardware. Okay, so this is just a small application. So actually our aim was different. Our objective was to do the object classification, but what our first step is to create a surveillance camera, okay, to detect a picture or a video. But actually we have reached till the video surveillance. So next link is like what are the available projects on video surveillance Raspberry Pi, and any important link here it is. You might have heard about GitHub. GitHub is where all the programmers will upload their codes. Okay, so whatever algorithms we can easily available in GitHub. So inside GitHub, regarding Dropbox uploader algorithm was available. So for that algorithm, this link is used. Actually, this is easily available in your web. In searching in Google, you can get it. Okay, so you must be aware of, if you are working on computer algorithms, you might be aware of this GitHub. Okay, so this is the Raspberry Pi hardware, and I have referred some of these books. I mean, this papers. Okay, IEEE papers. All are IEEE papers. So it is 2017. Some conference, international conference paper. Here is an international conference paper. So this is another international conference paper. Here Raspberry is acting as a video server. So another international conference, they are using
real-time vehicle monitoring system using Raspberry Pi. Okay, and here robot arm control. So I was telling there should be a robot arm to classify the object, right? So for that reason I have referred this conference paper to get some idea. Okay, so you can see it is all last 5 years paper, 2016 paper. Okay, here it is 2017 18, 17 17. So you should have a reference of recent papers only. Okay, so this was my first PPT. So by this presentation, actually I was explaining this to my friends. So this is how we have to start, so that we can understand what is happening inside a Raspberry Pi, or how we can approach to the our problem. Okay, how to identify, we have identified the problem, how to solve it using hardwares. Okay, bill of material, using what are the hardwares we are going to solve the problem. Okay, so next week we had a further improvement, okay, on the topic. We get more into the algorithm side, I believe. Okay, so I believe I was working on this, or this, let me open this one. Okay, this is not, I think I was working on this. Okay, so next week what we were discussing was one of the, we have received the Raspberry Pi in our home, and we want to explore on Secure Shell, SSH. Okay, those of you who are not aware of SSH is a software package. It's a software package that enabled செக்யூர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி, ஓகே, திஸ் இஸ் மை டெர்மினல். ஓகே, ஸோ இஃப் ஐ டைப் SSH அண்ட் சம் ஐபி அட்ரஸ் 192, இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஆக்சுவலி என்னோட ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸாக இருக்கணும். ஓகேவா, 168.0.1. இப்போ நான் ராஸ்பெரி கனெக்ட் பண்ணலை. ஸோ ஆக்சுவலி இந்த SSH பை இதுதான் இதுக்கு ஃபார்மேட்டு. ஸோ if I type SSH before this IP address, what I can actually do is, if I press enter, it will ask me password. If I enter Raspberry Pi password, I can actually use Raspberry Pi from my computer. Okay, if you understand that carefully. இங்கே வந்து இப்போ ஹித்து லினக்ஸ்னு இருக்குல்ல, இது வந்து ஆக்சுவலி என்னோட சிஸ்டம்குள்ளே தான் நான் இருக்கேன். ஸோ ஏன்னா இப்போ நான் ப்ரெசண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி pwd டைப் பண்ணிங்கன்னா ஐ கேன் see it is ஹோம் ஹித்து, என்னோட ஃபோல்டரு. ஓகேவா, ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபைல்ஸ். ஓகேவா, தீஸ் ஆர் மை ஃபைல்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி அது வந்து என்னோட சிஸ்டத்துக்குள்ளே நான் இருக்கிறதுனால ஐ கேன் see my files. பட் பிஃபோர் கேஸ் when I am trying to logging into Raspberry Pi, if it is in my network, என்னோட வைஃபை கனெக்ஷனில் அந்த ராஸ்பெரி பை இருக்குன்னா, அந்த ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸ் நான் இங்கே டைப் பண்ணிங்கன்னா, I can actually go into my Raspberry Pi without any monitor. அந்த ராஸ்பெரி பைக்கு மானிட்டர் தேவையில்லை, கீபோர்ட் தேவையில்லை. ஆனால் எனக்கு வந்து அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே ஃபைல் மேனிப்புலேட் பண்ணலாம், அதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். புரியுதா? ஸோ தட் இஸ் வாட் வி ஹாவ் டன் இன் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், வி ஹாவ் அண்டர்ஸ்டுட் there is one software package called Secure Shell or SSH, by which I can transfer files over a secure network. Insecure illa, actually secure network. Okay, it is widely used every data center. எல்லா ஒரு டேட்டா சென்டராக இருந்தாலும், அதாவது டேட்டா சென்டர் என்ன, அமேசானோட டேட்டா, கூகுள் டேட்டா சர்வர், இல்லைன்னா ஒரு கம்பெனிக்கு நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். அதுக்கு எல்லாமே தனித்தனியாக மானிட்டர்லாம் போட மாட்டாங்க. அது ஒரு ஆக்சுவலி அது ஒரு சர்வர் ரூமு. வந்து சர்வர் ரூமில் எப்படி இருக்குன்னா, நிறைய ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு கூல் டெம்பரேச்சர் ஏசி, ஃபுல் சென்ட்ரலைஸ்டு ஏசி வச்சு கூல் பண்ணி டேட்டா சென்டர்ஸ் இருக்கும்.
அங்கே வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்குள்ளேயும் நம்ம வந்து மானிட்டர் கீபோர்டு கனெக்ட் பண்ணியெல்லாம் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து யூஸ் பண்ண வேண்டியது யூ ஆர் கோயிங் டு யூஸ் செக்யூர் ஷெல் ஒன்லி. ஓகே, ஸோ அந்த செக்யூர் ஷெல்லுக்கு இன்னும் ஃப்ரீ வெர்ஷன் வந்து ஓப்பன் எஸ்எஸ்ஹெச்னு ஒரு சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குது, அது வச்சு பண்ணலாம். இல்லைன்னா செக்யூர் ஷெல் ஆக்சுவலி யூஸிங் என்கிரிப்ஷன். ஓகே, என்கிரிப்டட் நெட்ஒர்க். அது வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வந்து இட் இஸ் என்கிரிப்டட், இட் இஸ் யூ ஆர் யூஸிங் அன் என்கிரிப்டட் சேனல்னு வரும். அதாவது இன்னொருத்தருக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் அக்சஸ் இருக்காது, எண்ட் டு எண்டு. இப்போ என்னோட பாயிண்ட்லேருந்து அந்த ரிசீவிங் பாயிண்ட் வரைக்கும் தான் கம்யூனிகேஷன் நடக்குது. அந்த கம்யூனிகேஷனுக்கு இடையில யாராலும் இன்டர்ஃபேஸ் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் வாட்ஸ்அப் முதல்ல ரிலீஸ் ஆகும்போது அந்த என்கிரிப்ஷன் இல்லை, அப்புறமா தான் அவங்க என்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ சிமிலர் டு தட். ஓகே, ஸோ யுவர் SSH ஆல்சோ if you are doing a communication from your computer, you can actually know what is happening in your next computer or your small Raspberry Pi. ஸோ அது யார் ஆக்சுவலி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த டாட்டு லோனன். ஓகே, அவர் வந்து ட்விட்டரில் அவைலபிளாக இருக்குது, இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா அவர் வந்து இருக்கும். ஸோ அந்த SSHோட ஆக்சுவலி அவங்க ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட்டு இது ssh.com/ssh போட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் கிடைக்கும். அந்த SSH சாஃப்ட்வேர் வந்து ஆக்சுவலி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து புட்டி. இது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், GUIன்னு சொல்லுவாங்க. இந்த புட்டி யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ் சிஸ்டத்தில் இருந்தாலும் லினக்ஸில் இருந்தாலும் நீங்கள் என்ன ஒரு SSH IP வச்சு அக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் லினக்ஸில் இருக்கிறதுனால எனக்கு அந்த புட்டி சாஃப்ட்வேர் தேவையில்லை, டைரெக்டாக இந்த டெர்மினல்குள்ளே போயிட்டு எனக்கு ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணாததுனால உங்களுக்கு அது வந்து இப்போ காட்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஐ மைட் ட்ரை. ஓகே, ஸோ SSH எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய லேப்டாப்பில் ஒரு கிளைண்ட் இருக்கும், SSH கிளைண்ட். அப்புறம் அந்த சர்வர் வந்து SSH சர்வர் அது எங்கேயோ இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. கிளைண்ட் வில் இனிஷியேட் ஏ கனெக்ஷன். அந்த இனிஷியேட்டிங் கனெக்ஷன்னா என்ன? SSH ஸ்பேஸ், இப்போ நான் என்னோடய ராஸ்பெரி கம்யூனிகேஷன் IP சொன்னால அந்த IP அட்ரஸ். ஸோ அந்த IP அட்ரஸ்ஸு இப்போ ஐம் புட்டிங், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், கிளைண்ட் இனிஷியேட் த கனெக்ஷன் டு த சர்வர். தென் இங்கேருந்து ஒரு பப்ளிக் கீ தே வில் சென்ட். அப்போ நான் இதை என்ட்ரி போட்டிங்கன்னா இங்கே வந்து பாஸ்வேர்டு கேட்கும்ல, அந்த பாஸ்வேர்டு தான் இங்கேருந்து பப்ளிக் கீயாக வருது. அப்புறம் பப்ளிக் கீ எக்ஸஸ் கொடுக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு தான் நான் வந்து இங்கே என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ when I enter that password, then இங்கேருந்து I have access to that computer, user login to server host operating system. அதாவது இங்கேருந்து I can have access to this server. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு சேம் வைஃபை நெட்ஒர்க்கில் தான் நடக்குது. இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஏ வைஃபை நெட்ஒர்க். ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள், வெரி இன்ட்ரெஸ்டிங். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அல்காரிதம்ஸ், இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் எல்லா காம்போனன்ட்ஸும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ராஸ்பெரி பை வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மதர் போர்டு, அதுக்கு ஒரு ஸ்க்ரீனு, மானிட்டரு, கீபோர்டு அதெல்லாம் தனித்தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சாஃப்ட்வேர் வச்சு உங்கள் லேப்டாப்லேருந்து அக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் SSHோட குட்டி வச்சு நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் இதுதான் யூஸ் பண்ணேன். IP அட்ரஸ் நமக்கு IP அட்ரஸோட தெரியாதுன்னா ராஸ்பெரி பை என்ன அதில் டிஃபால்ட்டாக வந்து raspberry.local அப்படின்னு டைப் பண்ணால் போதும். ஏன்னா IP அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக அதெல்லாம் ஒரு சில பேருக்கு இனிஷியல் ஸ்டேஜில் தெரியாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஆனால் அது கூட தெரியல சில டைமில். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா அது ஒரு போர்ட் யூஸ் பண்ணி SSH டைப் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ இன்டு. ஸோ அந்த பப்ளிக் கீ சொன்னால சர்வர் அலர்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து இங்கே பப்ளிக் கீ, இட் வில் சென்ட் பப்ளிக் கீன்னு சொன்னால அந்த பப்ளிக் கீ தான் இது பாருங்கள். இந்த மாதிரி பப்ளிக் கீ ஃபிங்கர் பிரிண்ட்டு நான் சொல்லி காட்டும். அப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் is asking the password here. So once I have entered the password, here you can see left hand side I have pi@raspberrypi.com. So actually I am inside the Raspberry Pi from my computer. Okay,
ஸோ இங்கே வந்து என்ன காட்டுதோ அதுதான் ஆக்சுவலி ஐ ஆம் டெல்லிங் யூ தட் யூ ஆர் ஆக்சுவலி இன் தட் சிஸ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன ஐபி வச்சு பண்ணியிருக்கு, இதுதான் என்னோடய ராஸ்பெரி பையோட ஐபி. அது வச்சு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கீ காட்டும். நெக்ஸ்ட் ஆல்சோ த சேம் ரிசல்ட், ஐ வில் பி இன்சைட் த ராஸ்பெரி பை. ஸோ தேர்ட் மெத்தட் வந்து ஆக்சுவலி என்னென்னா, இது வந்து எப்படி பண்ணியிருக்குன்னா, இது வந்து ஆக்சுவலி என்னோட கேமராவோட ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ அது வந்து இந்த ஐபி வந்து என்னோட வீடில் இருக்கிற ஐபி அட்ரஸ். ஸோ ஃப்ரம் மை ஹோம் திஸ் இஸ் த ஐபி அட்ரஸ். ஸோ அது வச்சு கூட நான் வந்து செப்பரேட் போர்ட்டு ஜென்ரேட் பண்ணி அக்சஸ் பண்ணியிருக்கு. இது ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னா, லெட்டஸ் அஸ்யூம் நான் வந்து இந்த வீட்டில் இருந்து வெளியே போயிட்டேன், காலேஜுக்கு வந்துட்டேன். அப்போ எனக்கு வந்து இங்கே இருக்கிற என்னோட from college can I access my Raspberry Pi which is located in my home. ஸோ அங்கே இருந்து எனக்கு வந்து இந்த ஐபி ட்ரை பண்ண முடியாது. From there I cannot try this IP because this IP belongs to my Raspberry Pi when I am in the same network. இது வந்து ஒரு சப்நெட் ஐபி. சப்நெட்னா என்னோட வைஃபை கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த ஐபி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் காலேஜில் இருக்கும்போது நான் இங்கே இருக்கிற ஐபி இங்கே இருக்கிற வைஃபை கனெக்ஷன் எனக்கு இல்லை. ஸோ அட் தட் டைம் வாட் ஐ கேன் டூ இஸ், என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஐபி, ஸோ மை ஹோம் ஐ ஹேவ் ஒன் ஐபி. ஓகே, அந்த ஐபி எனக்கு அக்சஸ் பண்ணலாம், எங்கே இருந்தும் எனக்கு அக்சஸ் பண்ணலாம். அதில் ஒரு போர்ட்டு நான் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்டு வச்சு நான் லாகின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது நான் அந்த போர்ட் ஆக்சுவலி நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன், அதனால உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. பட் அப்போ ஒரு பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சால் உங்களுக்கு என்னோட நெட்வொர்க் அக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செக்யூர் ஷெல். இது வந்து நான் ஆக்சுவலி டெர்மினல்லேருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் சி SSH pi at I have used the what is it called IP address. நான் முன்னாடி சொன்னேன், அது வந்து டெர்மினல் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டெர்மினல் வச்சு ட்ரை பண்ணும்போதும் இது வந்து அந்த போர்ட் வச்சு நான் காலேஜில் இருந்து கூட எனக்கு அக்சஸ் பண்ண முடியும். அந்த ராஸ்பெரி பை எங்கே இருந்தாலும், காலேஜ் மட்டும் இல்லை, இந்த ராஸ்பெரி பை வந்து அமெரிக்கா இல்லைன்னா எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சாலும் அது வந்து இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு அக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் ஆக்சுவலி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்னென்னா, ராஸ்பெரி பை வந்து SSH இல்லாமல் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், உங்கள் மானிட்டர் எப்படி தெரியுது, அந்த ராஸ்பெரி பையோட மானிட்டரை எனக்கு அக்சஸ் பண்ண முடியுமா? அது கூட பண்ண முடியும். அதுக்கு தான் ரிமோட் டெஸ்க்டாப் கிளைண்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆக்சுவலி நான் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரி போட்டிங்கன்னா பாருங்கள், இது வந்து ஆக்சுவலி என்னோட ராஸ்பெரி பையோட ஸ்க்ரீனு என்னோட கம்ப்யூட்டருக்கு உள்ள தெரியுது. இட் இஸ் இன்சைட் மை கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நான் ஒரு கோட் ரன் பண்ணிட்டு இருக்கு. இந்த கோட் ஆக்சுவலி என்னென்னா, இட் இஸ் ப்ராட்காஸ்டிங் ஏ வீடியோ. ஓகே, ஸோ ராஸ்பெரி பை வந்து ஒரு வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு அது ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் ஷோயிங். இட்ஸ் ஆக்சுவலி ரன்னிங் இன் கோட். ஸோ பை திஸ் PPT we have understood what is secure shell and what is remote desktop. Okay, so that is what we have been doing with the Raspberry Pi. Okay, இன்னொரு 15 minutes இருக்கு. உங்களுக்கு இந்த மினி ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னா நான் இன்னொரு PPT உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் இப்போ ஹார்ட்வேர் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஐ ஷோ யூ த ஹார்ட்வேர். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நீங்கள் அங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே, ஸோ the hardware what I am using is, this is actually my personal Raspberry Pi. கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட பேர் தெரியும், ப்ராப்பர்ட்டி ஆஃப் இதுவான்னு தெரியும். ஸோ இது ஏன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஒரு மெட்டல் பாக்ஸ். இட்ஸ் அ மெட்டல் பாக்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி சர்டின் கேன்.
Okay, you can get இந்த பேக்கடு ஃபுட்டு வரும்ல, அந்த ஃபுட்டு கேன் இது. இந்த கேனுக்குள்ளே நான் வந்து I have locked this one. Okay, I have bolted this one because this circuit is fragile, very fragile, உடஞ்சி போயிடும். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும், பட் ஸ்டில் அது சேஃப்டிக்காக இங்கே எப்படி பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு. இது எனக்கு ஒரு லேப்டாப் மானிட்டர் கனெக்ட் லேப்டாப் இல்லை, இது ஒரு டெஸ்க்டாப் மானிட்டர் கனெக்ட் பண்ணலாம். இது வந்து இதோட யூஎஸ்பி, எனக்கு யூஎஸ்பி ஹப் யூஸ் பண்ணி கீபோர்டு மவுஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு சின்ன மைக்ரோ யூஎஸ்பி இருக்கும் உள்ள, அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துரும். So when I give the power supply, it will boot in less than 1 minute, and it will give a display like a computer, Linux computer. Okay, dear friends, we are facing some power cut. So என்னால் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து மொபைலில் தான் நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து அந்த ஹார்ட்வேர் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கு வந்து என்னோட இன்னொரு செஷன் இருக்குது. அந்த செஷனில் நான் வந்து கிளியராக அந்த ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸு, இன்னொரு பிபிடி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குன்னா, we have understood how to identify a problem. இப்போ engineering problem, whether it is coming under our domain. Okay, so that is what we have identified. So how to start solving that problem using some hardwares. அதுக்கு bill of materialனு சொன்னேன். அந்த bill of materialனா எல்லா காம்போனன்ட்ஸும், அதோட நேமு, குவான்டிட்டி, காஸ்ட், எங்கே கிடைக்கும், அது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்ல ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும், ஒரு மெயின் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும், first step is you have to identify the problem. You should know how to analyze the problem. For that you should have all the components ready using bill of materials. Okay, so இன்னொரு 10 minutes இருக்கு. If you have any doubt you can ask me now. And since it is a power cut, no, I don't have access to my laptop because my laptop itself is not having battery backup, and you know Wi-Fi router is connected to main power. It is also not having any backup. So obviously I am totally disconnected when there is a power failure. So I can use my mobile phones for time being. This is my backup now, but I will not have some features like that hardware display or signal strength. So I am facing some signal strength inside my home. So I have to come near to the window and discuss with you. Okay, so இன்னைக்கு வந்து இந்த செஷன்ல ஐ திங்க் இட் வாஸ் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட், கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு லேர்னிங், யூ மைட் ஹவ் லேர்ன்ட் சம்திங் ரிகார்டிங் ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். And I think like that. So if you ask any question, it will be more interesting. Somebody can ask me questions.
நம்ம ப்ராஜெக்ட் பேட்ச் யார் இருக்காது? ஓகே, ஜெயஸ்ரீ, ask me a question. ஜெயஸ்ரீ இருக்கா? Who will ask question then? Afreen? Yes, sir. Can you ask any question? Do you have any doubt? No, sir. No, sir. No doubt. ஏன் உங்களுக்கு எல்லாம் டவுட் வர மாட்டேங்குது இன்ஜினியரிங் படிக்க வந்து? அப்புறம் who is there in the mini project? In a mini project batchல அருண், then one more fellow is there. Who was that? Andrew. Andrew தானே? Andrew is there? Andrew, are you there? எல்லாரும் ஆன் பண்ணிட்டு அங்கேயே போயிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலி உங்களுக்கு அங்கே இருந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண முடியுமா? இங்கே ரெக்கார்டிங் காட்டுது. ஓகே, is it possible to stop the recording from there? Because I don't know if I can do it in the mobile. Can anyone stop the recording? Yes, Dinesh, can you stop it? இல்ல சார், இங்க இருந்து ஸ்டாப் பண்ண முடியாது சார். நீங்க மட்டும்தான் சார் ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே ஓகே, ஏன்னா இங்க பவர் கட்டு, அது ஸ்டாப் பண்ணலைன்னா ரெக்கார்ட் ஆகாதுல்ல. ஆக்சுவலி அது ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்லி வாஸ் எனிவே. ஓகே, ஓகே கைஸ், பட் என்னன்னாலும் யூ ஹாவ் டு இன்ட்ராக்ட். நீங்க வந்து பேசும்போது தான் உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி இன்னும் வந்து கொஞ்சம் என்ஜாயபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளாஸ் ஸ்ட்ரென்த்தே வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேரிங்லி. ஸோ அதர் இன்ஜினியரிங் காலேஜஸ், இஃப் யூ கம்பேர் குட் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஒரு காலேஜில் வந்து 60 பேர் 80 பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸ்லேயே. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த காம்படிஷன் லெவல் வரும். அந்த டீமோட அந்த லெவலுக்கு வரணும்னா யூ ஷுட் பி வெரி ஆக்டிவ். ஸோ யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங், யூ ஷுட் ஆஸ்க் டவுட், யூ ஷுட், இஃப் யூ ஈவன் தோ வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோதான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பட் வி வாண்ட் பிளேம் if you ask anything. It is not like that. So you have to come forward, you have to ask some doubt, then only it is going to be very helpful for you as well as for us. Okay, so ask doubt, whatever is coming later we will see later. So inge irundhu after 4 years you leave, nobody will remember one day you have asked such a question. It is not like that. அன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு யாருமே ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டேன், unless you ask some really extreme question. Of course we are talking about simple questions only, so nobody will remember. யாருக்குமே டைமே இருக்காது. அப்புறமா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் nobody will remember that that day he was asking that question, that was not very good question or something like that. Okay, so don't think too much, just ask questions, discuss, so that you can save a lot of time and effort if you discuss.
I really hope the current will come back within 5 minutes. So if 5 minutes later power is coming back, then it will be helpful. Try to show you the Raspberry Pi I have. It's actually put in a case. Another Raspberry Pi I have. If you see, okay, so this one. So you can see how small it is. It's my hand. So you can see there's a camera. Okay, and USB ports. So this is a power USB, it's a communication USB, and in the edge we have a HDMI port. And if you see backside, inside you have a Raspberry Pi. Okay, so it's a case basically. You're seeing is a case. So this is another model of Raspberry. Raspberry W means it has Wi-Fi enabled. Okay, so you don't have to connect a Wi-Fi dongle to this USB port, so that if you turn it on, it will connect to my Wi-Fi. Okay, everyone, I think you can leave the session. I will also leave the session because since the power is not there, we cannot do anything. And I think the session is over by 4 o'clock. So it is almost 4 now. You can leave the session and you can disperse. Thank you.